வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரெட்மி நோட் 11T 5G ஃபோனை வந்துட்டு அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? இந்த ஃபோனை வந்துட்டு நான் எதில் வாங்கினேன்னா ரெட்மி ஸ்டோரில் வாங்கினேன். ரெட்மி ஆன்லைன் ஸ்டோரில் வாங்கியிருக்கேன். இது நம்மளுக்கு டேரெக்டாக ரெட்மி மேனுஃபேக்சரிங் கம்பெனிலேருந்து நம்மளுக்கு ஷிப் பண்ணியிருக்காங்க. அதோட அட்ரஸ் டீட்டெயில் இங்கே இருக்குது பாருங்கள். இந்த ஃபோனோட ப்ரைஸ் வந்துட்டு நம்மளுக்கு ஆக்சுவலாக 23,000 கொடுத்துருக்காங்க. இதில் இப்போ நம்ம வாங்கியிருக்க ஃபோனோட ப்ரைஸ் வந்துட்டு 19,000. இதில் என்னென்ன ஃபீச்சர் இருக்குதுன்னு பார்த்தீங்க, இதில் 3 கலர் வேரியன்ட் இருக்குது. பிளாக்கு, ப்ளூ, ஒயிட்டுன்னு சொல்லிட்டு 3 கலர் வேரியன்ட் இருக்குது. நம்ம இதில் ஆர்டர் பண்ணியிருக்கிறது வந்துட்டு ப்ளூ கலர் வேரியன்ட் தான் நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம். இந்த ப்ளூ கலர் வேரியன்ட் பார்க்குறதுக்கு நல்லா லுக்காக இருக்குது. உங்களுக்கு பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு நம்மளுக்கு 8GB ரேம் கொடுத்துருக்காங்க, 128GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. இதில் 3 வேரியன்ட் இருக்குது. 6GB ரேம் ஒன்று, 128GB ஸ்டோரேஜ், 6GB ரேம் ஒன்று, 64 ஸ்டோரேஜ், 8GB ரேம் ஒன்று, 128GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிறது 8GB ரேம் 128GB. இதில் வந்துட்டு 15 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் 8 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. மொத்தமே இதில் 2 கேமரா தான் கொடுத்துருக்காங்க. இதில் ப்ராசர் நம்ம பார்த்தோம்னா மீடியா டெக் 810 கொடுத்துருக்காங்க, கேமிங் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இது கூட கிராஃபிக்ஸ் ஜிபியூ வந்துட்டு மெயில் G57 அப்படின்ற ஜிபியூ கொடுத்துருக்காங்க. இதில் ஃப்ரண்ட் மெகா பிக்சல் கேமரா வந்துட்டு 18 மெகா பிக்சல் கேமரா வந்துருக்கு. இதோட பேட்டரி சைஸ் வந்துட்டு 5000 மெகாஹெர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு முக்கியமான இது என்னென்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் 33 வாட் ப்ளஸ் ப்ரோன்னு சொல்லிட்டு ஒரு புது ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 1 ஹவர்லேயே சார்ஜஸ் வந்து குயிக்காக ஏறின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஃபோனில். இதில் வந்துட்டு UFI 2.2 சப்போர்ட் இருக்குது. அதனால் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபருக்கு கொஞ்சம் அதிகமாகவே குயிக்காக ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அப்புறம் IP53ன்ற ஒரு வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இது எப்படி இருக்குன்னா நம்ம கையில் தண்ணி போட்டாலும் ஃபோன் அவ்வளோ அஃபெக்ட் ஆகாது. இப்போ இதை ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வாரண்டி கையில் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது வந்துட்டு ஃபோன் சார்ஜர் கேபிள் கொடுத்துருக்காங்க, டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. அதோட உள்ளே இருக்கிற கலர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. OnePlus மாதிரியே கொடுத்துருக்காங்க. அப்புறம் 33 வாட்ஸு ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. இது 33 வாட்ஸ் சார்ஜஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதில் மினிமம் வந்துட்டு 5 வாட் 3 ஆம்ப் வரைக்கும், மேக்ஸிமம் வந்துட்டு 12 வாட் 2.25 ஆம்ப் வரைக்கும் அந்த சார்ஜரோட சப்போர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க அவுட்புட்டு. இப்போ பார்த்திங்கன்னா சிம் எஜெக்ட் டூல் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வாரண்டி கைட்லைனும் சேஃப்டி கைட்லைனும் கொடுத்துருக்காங்க. யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ப்ரொடக்டிவ் கேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. கேஸ் நல்லா தான் இருக்குது, பார்க்குறதுக்கு ஒயிட் கலரில் நல்லா தான் இருக்குது. இப்போ ஃபோனை ஓப்பன் பண்ணி பவர் ஆன் பண்ணி பார்க்கலாம். இது ஒயிட் கலரு. உங்களுக்கு அந்த ஷேட்லேயே கொஞ்சம் நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள் ஒயிட் கலர் ஃபோனில். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுங்களா, ஒயிட்டு ப்ளூ இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான கலராக இருக்குது. இந்த 3 டைப் கலரில் இந்த கலர் வந்துட்டு நல்லா சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. நல்லா டிசைன் நல்லா இருக்குது இந்த டிசைனில். இதில் பார்த்திங்கன்னா பின்னாடி 15 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. அப்புறம் 8 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. AI இன்டெலிஜென்ட் கேமரான்னு சொல்கிறாங்க. அப்புறம் பின்னாடி ஃப்ளாஷ் லைட் கொடுத்துருக்காங்க. இதில் மொத்தமாகவே 2 கேமரா தான் கொடுத்துருக்காங்க, அதுக்கு மேலே எதுவும் தரல. நான் பின்னாடி பார்க்குறதுக்கு லுக்கு செம்மையாக இருக்குது. இது டிஸ்பிளே வந்துட்டு கொரில்லா கிளாஸ் கொடுத்துருக்காங்க, கொரில்லா கிளாஸ் 5 கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்துட்டு கிளாஸ் மாடலில் தான் கொடுத்துருக்காங்க, பேக் டைப்பும். இது வந்துட்டு 5G 2 சிம்முமே டியூவல் சிம்முமே 5G சப்போர்ட் பண்ணும். இது மேலே பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்ம ரிமோட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு இது கொடுத்துருக்காங்க. மேலே ஒரு மைக் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஹெட்செட் போடுற பின்னு, ஒரு மைக்கு, அப்புறம் சார்ஜ் போடுற போட்டு கீழே ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இதில் டூயல் ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்குது. நீங்கள் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். இதில் ரைட்டில் பார்த்தீங்கன்னா பவர் கீ, அப்புறம் வால்யூம் அப்பு டவுன் கீ கொடுத்துருக்காங்க. அதில் சைடு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் கொடுத்துருக்காங்க. பேக் கொடுக்கல, ஃப்ரண்ட்டு கொடுக்கல, சைடு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் கொடுத்துருக்காங்க. அதே நம்ம ரைட் சைடில் பார்த்தோம்னா சிம் கார்டு போகிற இது கொடுத்துருக்காங்க. இதில் 2 சிம் கார்டு, ஒரு மெமரி கார்டு போட்டுக்கலாம்.
டெடிகேட்டட் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 60 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. நாட்ச் டைப் ஆஃப் கேமரா கொடுத்துருக்காங்க. ஆன் பண்ணியாச்சு. இந்த ஃபோனு கேமுக்குன்னே கொஞ்சம் நல்லா டெவலப்மெண்ட் பண்ணியிருக்காங்க. டுவல் ஸ்பீக்கர் இருக்கிறனால நல்லா சவுண்ட் குவாலிட்டி வந்து கொஞ்சம் நல்லா பெட்டராகவே இருக்குது இந்த ஃபோனில். இதில் டிஃபால்ட்டாக MIUI 12.5 கிடச்சிருக்குது கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம லாங்குவேஜ் இங்கிலீஷ் இந்தியா சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணுறதுக்கப்புறம் இந்தியா கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு செட்டப் ஃபோன் யூஸர் ரெக்யூர்மெண்ட்லாம் அக்ரிமெண்ட் கொடுத்துருங்க. சிம் கார்டு நான் போடல, அதனால் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். பாஸ்வேர்டுக்கு நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். எல்லா ஆப்பும் லொக்கேஷன் ஆக்சஸ் பண்ணணுமான்னு கேட்குது. நம்ம அது தேவையில்லைனா நம்ம டிசேபிள் பண்ணிக்கலாம். உங்கள் ஃபோன் ஏதோ யூசேஜ் ரிப்போர்ட் சென்ட் பண்ணணும்னா நீங்கள் அதை என்ரோல் பண்ணிக்கோங்க. இல்லாட்டினா வேணாம்னா நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் இந்த பர்சனலைசிங் ஆடெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இல்லைன்னா தேவையில்லாத ஆடெல்லாம் ரெட்மி சைட்லேருந்து வந்துக்கிட்டே இருக்கும். MI கிளான்ஸ் இதையும் ஆஃப் பண்ணியிருங்க. இதெல்லாம் தேவையில்லாமல் நம்ம பேக்ரவுண்ட் யூசேஜ் தான் ஜாஸ்தியாக இருக்கும். கடைசியாக நம்ம லான்ச் பண்ணலாம் ஃபோனை எப்படி செட்டப் இருக்குன்னு. ஃபோன் ஃபுல்லாக ஆன் ஆயிடுச்சு. இதில் பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க இந்த ஃபோனில். ஆப்ஸ் ஓரளவு கம்மியாக தான் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்டோரேஜ் வந்து பார்த்திங்கன்னா 128 ஜிபியில் நம்மளுக்கு ஒரு 21 ஜிபி தான் யூசேஜாக இருக்குது. இப்போ ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வந்துட்டு 100 ஜிபி ஃப்ரீயாக இருக்குது. இல்லை ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வந்துட்டு நம்மளுக்கு 11 கொடுத்துருக்காங்க. இதில் ரேம் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 8 ஜிபி ரேம் கொடுத்துருக்காங்க. ஆட்டோ கார் ப்ராசஸர் 8 கோர் இருக்கும். ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 2.4 GHz கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டு 11 இருக்குது. செக்யூரிட்டி பேட்சஸ் 2021-12/5 கொடுத்துருக்காங்க செக்யூரிட்டி பேட்சஸ்ஸு. இதில் அடிஷ்னலாக நம்ம 3 ஜிபி ரேம் ஆட் பண்ணுற ஸ்பெசிலிட்டியும் கொடுத்துருக்காங்க. 8+3 11 ஜிபி வரைக்கும் ரேம் இது சப்போர்ட் பண்ணும். அந்த 11 ஜிபி ரேம் வந்துட்டு இந்த 3 ஜிபி ரேம் வந்து நம்ம ஸ்டோரேஜ்லேருந்து எடுக்குமே தவிர உள்ளே இன்பில்ட்டாக ரேமெல்லாம் எதுவுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. அதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்லோவாக தான் இருக்கும், கொஞ்சம் லேகிங்காக தான் இருக்கும். இப்போ நம்ம ஃபோட்டோஸ்லாம் எடுத்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபோட்டோஸ்லேயே ப்ரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. போர்ட்ரேட் மோடு கொடுத்துருக்காங்க. ப்ரோ மோடுன்னு கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரோ மோடு யூஸ் பண்ணி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இப்போ வீடியோ போய்க்கலாம். வீடியோவில் என்னென்ன 1080p வீடியோ இருக்குது, சப்போர்ட்டாக இருக்குது. 1080p வீடியோ வித் 60 ஃப்ரேம்/செகண்டுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த 60 ஃப்ரேம்/செகண்டுக்கு எடுத்தோம்னா நம்மளுக்கு வீடியோ வந்து நல்லா கிளாரிட்டி வந்து நல்லாவே இருக்கும். அதுபோக இதில் மூவிஸ் ஃப்ரேம்ன்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நம்ம வீடியோ எடுத்தாலும் நம்மளுக்கு அந்த ஷேக்கிங் ஆகாத மாதிரி நிறையா ஃபீச்சர்ஸ் வந்து அந்த மூவிஸ்ன்ற இதில் இருக்கும். அதை நீங்கள் யூஸ் பண்ணி வீடியோ எடுத்து பாருங்கள், நல்லாயிருக்கும். இது நார்மல் வீடியோ நம்ம ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கோம்.
இதில் டிஃபால்ட் கேமராவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூவி ஃப்ரேம்ஸ், ப்ரோ கலர், டைம் ப்ரெஸ்ட்டு இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஃபோனோட நம்ம சாம்பிளெல்லாம் நம்ம கேமரா ஃபோட்டோ எடுத்ததெல்லாம் நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். இது வந்து பேக் கேமராவில் எடுத்த ஃபோட்டோ. இது போர்ட்ரேட்டில் எடுத்த கேமரா ஃபோட்டோ. இது மேக்ரோவில் எடுத்த கேமரா ஃபோட்டோஸ். இது நார்மலில் எடுத்த கேமராஸ். பேக் கேமராவில் எடுத்த வீடியோஸ். பேக் கேமரா எடுத்துருக்கிறது இந்த கேமரா வீடியோஸ். இது வந்துட்டு ஸ்லோ மோஷனில் எடுத்திருக்க வீடியோ. இது வந்து ஃப்ரண்ட்டு கேமரா எடுத்த வீடியோ. Thank you for watching videos.